உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு தடை கொடுத்துட்டு இருக்கு, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மிதுனம் ஆக்சுவலாக இருந்தாங்க. 2025 முழுக்க அப்படி தான் இருக்காங்க. 2026 மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் நிறையா பேருக்கு திருமணம் ஆகும், வீட்டில் வர வேண்டிய பணம், வசூலிக்க வேண்டிய பணம்லாம் வரும். நிறைய பேருக்கு பெரிய உத்தியோகத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். மிதுனத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மனசில் பயங்கரமான கிளாரிட்டி பிறக்கக்கூடிய டைமிங். 2026 பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வியூகங்களை வகிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். மிதுன ராசி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மண்டை கஷாயம், மண்டை கோளாறு, எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஷனு, நம்ம நல்லதுக்காக சொன்னால் என்னை அபாதமாக பண்ணிக்கிறான், நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு தடை கொடுத்துட்ருக்கு, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மிதுனம் ஆக்சுவலாக இருந்தாங்க. 2025 முழுக்க அப்படி தான் இருக்காங்க. 2026 மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. லைஃப்பில் பயமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் அசாத்தியமான தைரியம், இறங்கி குத்துறாங்கிற மாதிரி அந்தளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட பயங்கரமாக இருப்பீங்க. நிறைய பேர் கழுத்து பிரச்சனை, கழுத்து நரம்பு, சில பேருக்கு சிறுகுடல் பெருகுடல், சில பேருக்கு ஹார்ட்டில் ஒன்று ஒரு ரகமாக கொடுத்துருக்கோம் மிதுனத்துக்கெலாம். அந்த பிரச்சனைகள்லேருந்து முதல் விஷயம் விடுபடுவீங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஹெல்த் இஸ் கோயிங் டு பி கிளியர். ஹெல்த்தில் வலி வேதனைகள் இருக்காது, சுளுக்கு இருக்காது, வாய்வு பொடி இருக்காது. ஹெல்த்து கிளியராக இருக்கும்போது, மைண்டு கிளியராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு நிம்மதி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு போகிறார். நல்ல பணம் காசு கொடுக்கும். வீட்டில் நிறையா பேருக்கு திருமணம் ஆகும். வீட்டில் வர வேண்டிய பணம், வசூலிக்க வேண்டிய பணம்லாம் வரும். நிறைய பேருக்கு பெரிய உத்தியோகத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகக்கூடிய, ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகக்கூடிய பிராப்தம், லைஃபோட ஆம்பிஷன் பயங்கரமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓயும். அதிலும் ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு கண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். மிதுனத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மனசில் பயங்கரமான கிளாரிட்டி பிறக்கக்கூடிய டைமிங். 2026 பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வியூகங்களை வகிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். அதில் மெயினாக பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவோம், தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. ஸோ மிதுனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஆம்பிஷன் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் அடையும். முதல் விஷயமே கடன் தான். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகுது. மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். இந்த கடன் கிளியர் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக செட். நிறைய பேருக்கு வாடகை வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேர் என்ன பண்ணால் வீடு கட்டி வீட்டுக்கு மேலே விஸ்தீர்ணம் பண்ணுறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே ஏதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எந்த ஒரு கெட்ட விஷயமே நடக்காது. ஏன்னா அஷ்டமத்துக்கே குரு பார்வை இருக்குது. அஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது கெட்ட விஷயங்கள், கெட்ட சம்பவங்களே நடக்காது. நிறைய பேருக்கு திடீர் என்று காதல் கல்யாணம், திடீர் என்று மேரேஜ், எதிர்பாராத குழந்தை பிறப்பு, இது எல்லாமே ஏற்படும். முகத்துடைய அமைப்பு, கண்ணுடைய அமைப்பு ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு சைனஸ் மாதிரி இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சுவாசத்தை கோளாறு, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். பட் என்னதான் சொன்னாலும் 2026 மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒரே ஒரு குறிக்கோள், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஓனாக இறங்கி செய்யாமல் மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். ரெண்டாவது, குடும்பத்து நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் அ பிக்கஸ்ட் பெனிஃபிட். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் கும்முன்னு இருக்குது 95. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் கற்பக விநாயகர். கற்பக விநாயகரை நம்ம மனசார வணங்கணும் அப்படின்னா மிதுனத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, சூப்பராக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2026 உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில், அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில், அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்.
மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்களுடைய வீட்லேயுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் வந்து டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறையா பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலை நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் ஆகும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் வந்து ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் வந்து ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். நான் சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது, ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தெரியுமா இருக்கலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் 2026 நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பலன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், கடகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் கன்னி, ரிஷபம், மகரமுக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்ஃபேக்ட். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நீட்டில் கிளியர் பண்ணி நல்லா மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டோடைய விஷயங்களை வந்து இந்த ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமல் கொஞ்சம் ஏதாவது மினிமல் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீட்டே இல்லாமல் கூட போகலாம். அது தெய்வம் அனுக்கிறோம், நம்ம கிடையாது. ஆனால் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.